ஒரு ராஜா பிறக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் பறைசாற்றுவார்கள், ராஜா பிறந்து விட்டார் என்று. இரண்டாவதாக, இந்த ராஜா தன் ஜனங்களை சந்திக்க சில ஊர்களுக்கு செல்லும் பொழுது, சில கிராமங்களுக்கு, சில பட்டணங்களுக்கு செல்லும் பொழுது முன்னாக பறைசாற்றுவார்களாம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், மக்களே உங்களுக்கு இந்த ராஜா நன்மை செய்வார் என்று அந்த ஊரில் பறைசாற்றுவார்களாம். ஆண்டவர் இயேசு ஓசன்னா பவனி சென்ற பொழுது எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா இவர்தான், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் நமக்கு உதவி செய்வார் என்று ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதித்தார்கள். இந்த ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்கிறவர். சொல்லுங்க, இயேசு நம்மை சந்திக்கிறவர். அவர் நமக்காய் பிறந்தவர். அவர் பிறப்பு நமக்கு பெரிய சந்தோஷம். இரண்டாவதாக, இந்த ராஜாவின் சந்திப்பு. சொல்லுங்க, இந்த ராஜாவின் இந்த கூட்டம் எதுக்கு தெரியுமா? உங்களை சந்திக்க ராஜா வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை விசாரிக்க ராஜா வந்திருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த 6 நாட்கள் 7 நாட்கள் கூட்டத்திலே நீங்கள் இங்கே வந்து ராஜாவை சந்திக்கிறீர்கள். ஒரு பாடலின் வேளையில் உங்களை சந்திக்கிறார், ஒரு செய்தியின் வேளையிலே சந்திக்கிறார், ஜெபத்தின் நேரத்திலே சந்திக்கிறார். நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதே உங்கள் அருகில் வந்து உங்களை விசாரிக்கிறார். ராஜாவின் சந்திப்பு. ராஜா ஊருக்குள் வருகிறார் என்று பறைசாற்ற தொடங்கியவுடன் மக்கள் எல்லாரும் ஓடி வருவார்களாம். ராஜா, ராஜா எனக்கு இந்த காரியத்தை செய்யும், ராஜா எனக்கு இந்த உதவியை செய்யும் என்று. இரட்சகர் இயேசு பூமியிலே வந்த பொழுது கூட அப்படித்தான் அவருடைய சந்திப்பு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியது. வாசிக்கலாம், ஏசாயா 61 அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை. இந்த ராஜா வாழ்க்கையில உடைக்கப்பட்ட மக்களுக்கு காயம் கட்டுகிற ஒரு ஆண்டவரா. இயேசு ராஜா கூட தன் ஜனங்களை சந்திக்க அவருடைய புவி வாழ்க்கையிலே கடந்து சென்றார். ஒரு நாள் இரவிலே ஒரு மனுஷன் அவரை தனியே சந்திக்க வருகிறான். அவனுடைய பெயர் நிக்கோதேமு. எனக்கெல்லாம் டைம் கிடையாது, உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. அந்த மனுஷனை சந்திக்கிறார். சகோதரி, சகோதரனே, நீங்கள் கூட ராக்காலங்களில் இந்த ராஜாவை சந்திக்கலாம், அதிகாலையில் இந்த ராஜாவை சந்திக்கலாம். உங்கள் ஜெப வேளையில் இந்த ராஜாவை சந்தித்து உங்கள் காரியங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.